ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதராக இருந்த பொழுது தன்னுடைய மனைவி, அதாவது சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள் தம்முடைய மகன் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோருடன் தங்கியிருக்கிறார். நாம் அவருடைய அந்த புத்தகம், அந்த செய்திகள், தகவல்கள் அதெல்லாம் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். என்னென்னா, அவர் படாத துன்பங்கள் கிடையாது, துயர்கள் கிடையாது, அனைத்தையும் மன மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னு கேட்டால், அவர் வைராக்கியசீலராக அவர் இருந்தார். தன்னுடைய ஞானத்தை செல்வத்திற்காக, பணத்திற்காக, வாய்ப்பிற்காக, வசத்திற்காக விற்கக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார். அதனால் அவர் இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் தழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விட்டது. அதெல்லாம் தெரியும். அதாவது பட்டினி அப்படின்னா உணவு விரதம் கிடையாது, அது சாப்பிடாமல் இருப்பது முழுமையாக. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது அந்த ஒரு நாள் கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு அந்த நவமி, தசமி, ஏகாதசி 3 நாட்களும் தொடர்ந்து தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாராங்க. குடும்பமே தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்களாம். அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுமா அந்த ஏகாதசி விரதம். இப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஏகாதசி அன்றைக்கு அந்த விரத அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அம்மா சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள் கேட்குறாங்க, நாளை காலையில் என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த ஏகாதசி முடிந்த பிறகு மறுநாள் துவாதசி, சுவாமிக்கு அந்த நிவேதன பலகாரங்கள், அவருக்கு காலையில் சில பூஜைகள் செய்யணும் இல்லையா? அம்மா கேட்குறாங்க, சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள் கேட்கிறார், நாளை துவாதசி ஆச்சு, சுவாமிக்கு காலையில் நிவேதன பிரசாதங்கள் என்ன வைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. வெங்கடநாதர் என்ன சொல்கிறாரு, நாம் தண்ணி தானே குடிச்சிட்டு இருந்தோம், நீரையே வைத்து விடலாம் சுவாமிக்கு அப்படின்னு சொல்கிறார். அவர் எதை விரும்புகிறாரோ அதனை ஏற்றுக்கொள்ளட்டும். இப்போ நாம் நீர் வைக்கக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். பகவானின் அருளால், ஆசிகளால் அவை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் விருப்பம் எதுவோ அந்த விருப்பப்படி அனைத்தும் நடந்தேறட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ஏக்கம், என்னடா இது, சுவாமிக்கு ஒரு நிவேதனம் கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தம். குருராஜருக்கும் இருக்கும், வேங்கடநாதருக்கும் இருக்கும். இருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவர் ஏற்றுக்கொண்டார் முழுவதுமாக. சரின்னு தூங்கிடுறாங்க. சரி விடியட்டும் பார்த்துக்கலான்ட்டு. மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் அவருடைய வீடு கதவு தட்டும் சப்தம் கேட்கிறது. கதவு தட்டுறாங்க யாரும். கதவு தட்டினா இவர்கள் எழுந்து போயிட்டு, இவர்களாம் பூஜைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எழுந்து போகிறாங்க. கதவு திறந்தா மூட்டை முடிச்சுகளோடு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி இன்னும் 2-3 பேர் நிற்கிறாங்க. யார் வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு வெங்கடநாதர் கேட்கிறார். பக்கத்திலே சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே குழந்தை லக்ஷ்மி நாராயணனும் நின்று கொண்டிருக்கிறார். இது வெங்கடநாதாச்சார் அவர்கள் வீடு தானே அப்படின்னு வந்தவர் கேட்குறார். அவர் தலைப்பாகையெல்லாம் கட்டியிருக்காராம். அவர் ஒரு வியாபாரி போல் தெரிகிறது. ஆமாம், இது வெங்கடநாதாச்சார் வீடு தான், சொல்லுங்க அப்படின்றார் சுவாமி. நாங்கள் திருப்பதி போகிறோம். ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிப்பதற்காக நாங்கள் எல்லாரும் ஒரு சிறு குழுவாக போயிட்டுருக்கோம். நான் ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்கேன். சுவாமிக்கு கொஞ்சம் இந்த மல்லிகை பொருட்கள்லாம் எடுத்து போகலான்ட்டு நான் எல்லாத்தையுமே வச்சுருந்தேன், தயார் நிலையில் வச்சுருந்தேன். நேற்று இரவு என் கனவில் பகவான் வந்தார். பகவான் நான் சொல்லக்கூடிய இடத்திலே இந்த பொருட்களையெல்லாம் எடுத்து சென்று நீ வைத்து விடு, நான் அங்கு ஸ்வீகரித்துக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். வெங்கடநாதாச்சார் அவருடைய வீட்டில் வேற்றையெல்லாம் கொண்டு சென்று வைத்து விடுன்னு சொல்லிட்டு கனவில் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அதனால தான் நாங்கள் போகிற வழியில் இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்ட்டு தேடிட்டு வந்தோம் சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே குருராஜர் ஒன்றுமே சொல்லலை. அந்த இடத்துல வச்சுட்டாங்க வெங்கடநாதர். வச்சுட்ட உடனே அவர் சொல்கிறார், அந்த வியாபாரி கூட பேர் கூட இருக்கிறது. அவர் சொல்கிறார், பகவானே இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு போய் இதை வச்சுடுன்னு சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தராக இருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பெற்ற மனிதராக இருக்க வேண்டும், புண்ணிய ஆத்மாக இருக்க வேண்டும், உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவர் தலை குனிந்து அவரை இதயம் முழுக்க அன்போடு நன்றிகளோடு நல்ல ஆசி தர வேண்டும் எனக்குன்னு அப்போவே அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட வணங்கினாராங்க. இதுதாங்க, இது ஒரு நிகழ்வு குருராஜருடைய வாழ்வில். எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், சில நிகழ்வுகள். அவற்றையெல்லாம் காலப்போக்கிலே கடந்து அங்கொன்று இங்கொன்றுமாக சிற்சில புதிய புதிய விஷயங்களை எல்லாம் நாம் கேட்கும் பொழுது ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. உங்களை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அதற்கு
அதுக்கு அதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது இந்த இடத்துலங்க. நிச்சயமா அவரை புரிந்து கொள்வது அதெல்லாம் சாத்தியம் வந்து ரொம்ப குறைச்சல். அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. ஏதோ அவர் பற்றி நாமத்தை சொல்லலாம், அவரை பற்றி புகழ் சொல்லலாம். அவருடைய புகழ் வானலாவி உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. நாம் அதில் ஒரு சிறு குண்டூசி முனையின் அளவு கூட இல்லை இந்த இடத்துல. இந்த இடத்துல உட்காந்துட்டு அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய ஞானவான், ஞான சூரியன் குருராஜர். நிச்சயமாக நாம் அவர்கிட்ட கேட்பதெல்லாம் வந்து நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த லௌகிக பௌதிக வாழ்விற்கு தேவையான சில விஷயங்களை நிவர்த்தி செய்து கொடுங்கள் அப்படிதான் கேட்கிறோம். பகவானும் அதாவது குருராஜரும் அதை பற்றியெல்லாம் ஒன்று யோசிக்காம அவரவர்கள் தேவைகள் அவரவர்களுக்கு அவசியமானவை என்று எண்ணிக்கொண்டு அந்தந்த குடும்பத்தின் தலைவனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து கொண்டு அவரவர்களுக்கு வேண்டியவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார் இன்று வரை. எத்தனையோ மக்கள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பக்தர்கள், எத்தனை மொழி பேசுபவர்கள். நீங்க அங்க போய் நின்று பாருங்க மந்திராலயத்துல. ஜஸ்ட் போயிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் நில்லுங்க. ஐயா, நாங்க வணங்கக்கூடிய குருராஜரே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றும். நீங்க வீட்டுல அவரை வச்சிருப்பீங்க, அவருக்கு பூஜை பண்ணுவீங்க, அவருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து அவரை வந்து ரொம்ப விசேஷமா வீட்டுல வந்து அவரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க வச்சு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல தொடர்பு வந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுல வச்சு அவரை பிரார்த்தனை பண்ணும்போது டெஃபினட்டா நம்ம குருராஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதே மாதிரி மந்திராலயத்திற்கு சென்று ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி பக்தர்கள்லாம் எப்படிலாம் வருவாங்க தெரியுங்களா? அந்த இடத்துல தலைப்பாகை கட்டிய பக்தர் வருவார், கோட் ஷூட் போட்ட பக்தர் வருவார், வித்தியாசமாக உடல் நடக்க முடியாமல் ஒரு பக்தர் வருவார், தள்ளு வண்டியிலே அந்த ட்ரை சைக்கிளை தள்ளி கொண்டு ஒரு பக்தர் வருவார், உடல் நடக்க முடியாத உபாதையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் வருவார்கள், மிக பெரிய பாண்டித்தியம் பெற்ற பண்டிதர் வருவார், பெரிய கார் வந்து நிற்கும், அந்த கார்ல 2 பேர் இறங்கி போவாங்க. ஒன்றுமே இல்லாமல் சிறிய ஒரு மூட்டையில வந்து ஒரு துணிப்பையில இந்த சாப்பாடு, இந்த ரொட்டி துண்டுகள் அதெல்லாம் வச்சு கட்டி கொண்டு வந்து அந்த இடத்தில் குருராஜரை பார்த்து அதை சாப்பிட்டு போற பக்தர்கள் எத்தனையோ பேர் வராங்க அங்க. அப்ப அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரியான அன்புகளை அவர் அவங்க கிட்ட இருந்து பெற்றிருக்கிறார்? அதை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பேசவே முடியாதுங்க. தொண்டை தான் அடைக்கிறது அது பற்றிலாம் சொல்றதுக்கு. எங்கோ ஒரு இடத்துல இருந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பிறந்து ஒரு வீணை வித்வான் அந்த வரிசையிலே வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிதராக விளங்க வேண்டிய அவர் ஞானம் நிறைய கற்று தேர்ந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு துன்பத்தையும் அனுபவித்து விட்டு திருமணம் நடந்தது, குழந்தையும் பிறந்தது, இதெல்லாம் வேண்டாம் குருநாதர் அழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு நேராக போயிட்டு சன்னியாசி பீடத்தை ஏற்று ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற அந்த பேரை வாங்கினார் இல்லையாங்க. வாங்கிட்டு யாருக்காக வாங்கினார்? அது நாம் அப்போ என்ன செய்யணும் அவருக்காக? அவரிடம் இருக்கிறது உங்களின் நல்வாழ்வை என்றென்றும் கொடுக்கக்கூடிய அந்த சாவி. நிச்சயம். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா ஆராதனை விழா வரவிருக்கிறது. அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். இப்போ வேற எங்கேயோ போயிடுச்சு கதை. சுவாமிகளுடைய ஆராதனை இந்த மாதம் 10, 11, 12 அந்த 3 நாட்கள். இந்த 3 நாட்களும் மனையே மந்திராலயான்னு சொல்லுவாங்க. நிறைய பேரால் வந்து கோயிலுக்கு போக முடியும், சில பேரால் கோயிலுக்கு அதாவது மடத்துக்கு போக முடியாது, சிலர் வந்து ஆஃபீஸ் வேலையாக வெளியில் போயிடுவாங்க, சில காரணங்களால் போக முடியாது. அவங்களாம் வந்து வீட்லேயே வந்து குருராஜரை அழைக்கலாம். நிச்சயமாக மனதால் நினைத்தாலே வந்து அருளக்கூடிய அந்த மகானுபாவர், மகா மகிமர், மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்கள் வீட்டில் நீங்கள் அவரை அழைக்கலாம். உங்கள் வீட்டில் கூப்பிடலாங்க. அன்று ஒரு நாள் அந்த 3 நாட்கள்ல 10, 11, 12 3 நாட்களும் தொடர்ந்து செய்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நாள் அந்த 11ஆம் தேதி மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு நாள் மத்திய ஆராதனை என்று நாம் சொல்லியிருக்கோம். பூர்வாராதனை, மத்திய ஆராதனை, உத்தர ஆராதனை. மத்திய ஆராதனை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இது வந்து 11ஆம் தேதி வருகிறது, திங்கட்கிழமை. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவிஐபி, நீங்க யாரை வந்து விவிஐபி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தடபுடல்கள் எப்படி இருக்குமோ அந்த பாவனை இந்த இடத்தில் இருக்க வேண்டும். முதல்ல ஒரு சின்ன ஒரு சாதாரண உதாரணமா சொல்றேன். ஒரு பெரியாள் ஒருத்தர் வரார் வீட்டுக்கு, நினைச்ச பார்க்க முடியாது, அவர் வீட்டுக்கு வர போறாரு. அவர் வீட்டுக்கு வராருன்னா நம்ம எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை அந்த இடத்தில் செய்திருப்போம், அதற்குண்டான மனோபாவம் மனோநிலையுடன் முதல்ல இருக்கணும். ஓகேங்களா? என்ன செய்யணும்னா முதல் நாள் உங்கள் வீட்டை முழுமையாக தூய்மை செய்து விடுங்க. ஒரு விசேஷ பொங்கல், தீபாவளி இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றோம் பாருங்க, அந்த மாதிரி உங்கள் வீடு முழுக்க நீரால் அலம்பி விடுங்க, கழுவிடுங்க. வீட்டை முழுக்க தூய்மை செய்து விட்டு தோரணம் கட்டுங்க. வீட்டுக்கு வெளியே மாவிலை தோரணங்கள் கட்டுங்கள்.
வாழைமர கன்றுகள் இருந்தால் எடுத்து வைங்க. குருராஜர் வரப்போறார் இன்னைக்கு. யதாசக்தி அதுன்னு ஒன்று இருக்கு. நிச்சயமா யதாசக்தினா நம்மளால என்ன பண்ண முடியுமோ மேக்சிமம் அதை பண்ணலாம். இவ்வளோ பெருசு பண்ணணும், இவ்வளோண்டு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ இது. நான் சொல்வதை இந்த இடத்தில் சொல்லி கொண்டு வருகிறேன். தோரணம் கட்டலாம், இல்லை ஒரு சின்ன மாவிளை கொத்து வீட்டு வாயிலில் வைக்கலாம். சரி, இது வீட்டு ஏற்பாடுகள் முடிச்சிட்டிங்க. மறுநாள் என்ன பண்ணுங்க, எந்த நாளில் குருராஜரை அந்த இடத்தில் வரவழைக்க இருக்கிறீர்களோ, அன்னைக்கு வர போறாரு என்னைக்கு நீங்கள் நினைச்சிருக்கிறீங்களோ அந்த நாள் அதிகாலையில் எழுந்து விடுங்கள். சிர ஸ்நானம் செஞ்சுடுங்க, தலைக்கு குளிச்சுடுங்க. காலையில் குளிச்சுட்டு சுவாமியுடைய ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை நல்லா சுத்தம் பண்ணி துடைச்சிடுங்க, நீரால் துடைத்து விடுங்கள். விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் செய்யுங்கள். ஃபோட்டோவாக இருந்தால் நன்றாக துடைத்து விட்டு அதில் நாம முத்திரைகளை வைங்க. குருராஜருக்கு நாம முத்திரைகளை வைத்து அதற்கு புஷ்பங்கள் மாலை எதுவாக இருந்தாலும் போடுங்க. இங்கே நீங்கள் விக்கிரகமாக வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள். சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள், தேனில் அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களால் என்ன அபிஷேகம், பழ அபிஷேகம் பண்ணுங்கள், பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யுங்க. என்ன பண்ண முடியுமோ சிரத்தையாக அதை செய்யுங்க. இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும் நான் சொல்ல. பால் அபிஷேகம்னு சொல்லிட்டேன் சார், எங்களால் தண்ணி தான் சார் சுவாமிக்கு ஜலத்தில் தான் சார் பண்ண முடியும்னா தண்ணியில் பண்ண முடியுமா பண்ணுங்க. இல்லை சார் பால் வாங்கி பண்ணலான்னா பண்ணுங்க. இல்லை 2 பழம் வாங்கி சுவாமிக்கு பண்ண முடியும் அபிஷேகம்னா தாராளமாக பண்ணுங்க. உங்களால் முடிந்தது. பஞ்சாமிரத அபிஷேகம் செய்கிறீர்கள். செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, 2 நெய் தீபங்களை ஏற்றணும் சுவாமிக்கு முன்னாடி. 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து விட்டு குருராஜர் முன்னால் அவருக்கு அன்னைக்கு பிரசாதம், அன்னைக்கு நிவேதனம் அவர் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இனிப்பு ஏதாவது பண்ணுங்க, இல்லை பழங்கள் வைக்க போறேன்னா பழங்கள் வைங்க. ஏதாவது ஒரு நிவேதனம் உங்களுக்கு என்ன தோன்றுக்குதோ அதை சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசோலேஷனே படாதீங்க. யோசிங்க என்ன பண்ணலாம் சுவாமிக்குன்னு. உங்க மனதில் எது தோன்றுக்குதோ அதை செய்து விடுங்க. இதை செய்யலாம், சரி சர்க்கரை பொங்கல் செய்யலாம், அவருக்கு ஒரு இனிப்பு பண்ணலாம், இல்லை ஒரு கேசரி பண்ணலாம், இல்லை சுவாமிக்கு வேற ஏதாவது பழங்கள் வாங்கி வைக்கலாம். உங்கள் மனதிற்கு எது தோன்றுகிறதோ அது அவர் கொடுக்கிறார். சிந்தனை உங்களால் இயன்றது எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ. இல்லை ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சார் என்னால் பண்ண முடியும், சரி ஓகே, ஆனால் நிவேதனம் வச்சிருங்க. வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை முன்னாடி வச்சிருங்க. வைத்து முடித்து விட்டு தீபங்களை ஏற்றி விட்டு அவர் முன்னால் அமர்ந்து கொண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்ட்டு 108 முறை சொல்லுங்கள். 108 முறை சொல்லுங்கள். நிச்சயமாக குடும்பத்தில் 4-5 நபர்கள் இருந்தால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சொல்லுங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். முழு சரணாகதி அதுதான். எங்க வீட்டில் குருராஜருடைய ஆராதனை வைபவம் நடக்குது, கூப்பிடுங்க. பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க இருந்தால் இன்வைட் பண்ணுங்க. உங்களால் முடிந்தால் இன்வைட் பண்ணி உட்கார சொல்லுங்க. 108 முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு இந்த சுவாமியுடைய போட்டோ எல்லாம் அந்த விக்கிரகம், அந்த திருவுருவ படமாக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுங்க, ஒரு சேர்ல ஒரு வஸ்திரம் போட்டு அதன் மேல் சாற்றி வையுங்கள். திருவுருவ படமாக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு இதை நாம் பிரதட்சணம் பண்ணணும், சுற்றி வர வேண்டும். இந்த 108 முறை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு அந்த குருராஜர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆசனம் இருக்கு இல்லையா, அந்த சேரை என்ன பண்ணுங்க, ஒரு 3 முறையோ இல்லை 5 முறையோ உங்களுக்கு தகுந்தாற் போல் சுற்றி முன்னாடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள். பெண்களாக இருந்தால் அரை நமஸ்காரம் சொல்லுவார் நம்ம ஆச்சாரியார், அந்த மாதிரி அரை நமஸ்காரம் பண்ணுங்க. செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அவர் முன்னாடி வைத்திருக்கீங்களே நைவேத்தியம், அதெல்லாம் திறந்துட்டு குருராஜர்கிட்ட கை கூப்பி, குருராஜா எனக்கு இது நீங்கள் செய்யறதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்ததுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை உங்களோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் குருராஜா. அருள் கூர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி குருராஜா. அருள் கூர்ந்து இந்த பிரசாதத்தை, இந்த ஏழையுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இது நீங்கள் சாப்பிடுங்க, எடுத்துக்கங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல எங்களால் முடிந்தது யதாசக்தின்னு சொன்ன பாருங்க, கொடுத்துருக்கோம், ஏற்றுக்கோங்க குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பி வணங்குங்க. வணங்கிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க. அவர்கிட்ட உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்குறோன்னு தோணுதோ அதெல்லாம் கேளுங்க. இது வேணும் சாமி, அது வேணும் சாமி, கல்யாணம் நடக்கணும் சாமி, கடன் அடையணும் சாமி, எவ்வளோ இருக்கிறது, படிப்பு நல்லா வரணும், வேலை கிடைக்கணும், உடல் நோய் தீரணும், பிரச்சனைகளுக்கு பட்டியல் இருக்கிறது. எல்லாம் மனம் விட்டு அவர்கிட்ட கேளுங்க. கேட்டு முடித்த பிறகு மகா மங்களாரத்தி எடுங்க. மணி ஓசையுடன் மகா மங்களாரத்தி, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகன்னு சொல்லிட்டு மகா மங்களாரத்தி எடுங்க. ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லலாம். குருஸ்தோத்திரம் ஸ்ரீ பூர்ண போதகுரு தீர்த்த வியோதிபாரா தெரிந்தால் முழுவதுமாக ஒரு முறை சொல்லலாம்.
அது ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நம்ம மட்டும்தான் சார் எனக்கு தெரியும்னா அது மட்டும் கூட சொல்லுங்கள். மகா மங்களாரத்தி முடித்து கீழே வச்சிருங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ வந்தவங்களெல்லாம் எடுத்து ஆரத்தி காமிக்க சொல்லுங்கள் சுவாமிக்கு. எல்லாரும் ஒரு ஆரத்தி காமிச்சிட்டோம், மணி ஓசை ஒலித்து கொண்டே இருக்கட்டும், எல்லோரும் பிரார்த்தனை பண்ணட்டும், எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையாக எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை முடித்த பிறகு என்ன பண்ணுங்க, சுவாமிக்கு பெரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் கழித்து உங்கள் வீட்டில் யார் பெரியவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், அப்பா இருக்கலாம், இல்லை பெரியப்பா இருக்கலாம், இல்லை தாத்தா இருக்கலாம், யார் இருக்காங்க, இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து கூட நீங்கள் யாரா இன்வைட் பண்ணிடலாம். யாரோ ஒரு பெரியவர், இல்லை சார் 2-3 பெரியவர் இருக்காங்கன்னா கூட அதுவும் ஓகே தான். நான் ஒரு பெரியவருக்கு சொல்கிறேன். அந்த ஒரு பெரியவரை முதலில் உட்கார வைங்க. பூஜை ரூம்னு இல்லை, எதிரில் கூட உட்கார வைங்க. அவரை உட்கார வைத்து பெரிய இலையை அவருக்கு போட்டு, யாரும் சாப்பிடக்கூடாது, பெரிய இலையை அவருக்கு போட்டு, வீட்டில் குருராஜருக்கு நிவேதனமாக வைத்த பிரசாதங்கள் செஞ்சுருக்கோம் இல்லையா, உள்ளே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து அவர்களுக்கு வைங்க முதல்ல, அந்த பெரியவருக்கு. அதே மாதிரி சுவாமிக்கு முன்னால் அந்த நிவேதனம் வச்சுருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணணும், அது எல்லாரும் எடுத்துக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணும். அது இருக்கட்டும். அது இங்கே நீங்கள் செய்திருக்க இதுலேயும் கொஞ்சம் எடுத்து அவர் வைங்க. மற்றபடி நீங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா பிரசாதங்களையும் அந்த பெரியவருக்கு வரிசையாக வையுங்கள். வைத்து முடிச்சுட்டு அவரை சாப்பிட சொல்லுங்கள். அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவரை நன்றாக கவனியுங்கள். கவனிங்க, என்ன வேணும் அது வேணுங்க கவனிங்க, அவரே பார்த்து இருங்கன்னு சொல்லலை. அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்துங்க. அவர் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவுடன் அவர் எழுந்துருதான்னு வச்சுக்கோங்க. எழுந்தவுடன் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரியவர், வயதில் மூத்தவர், குருராஜரே அந்த இடத்தில் அவரின் ரூபத்தில் அவர் நுள் புகுந்து அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் அவர் யாருன்னு தெரியும். ஆனால் நமக்கு எல்லாமே அவர் குருராஜரின் ரூபமாக தான் அந்த இடத்தில் நம்ம அவரை பார்க்க வேண்டும். உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஒன்றும் வேணாம், ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா போகிறோம். அதன் பிறகு அனைவரும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் அந்த மத்திய அன்னதான பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. 4 பேர் தான் சார் இருக்கும், ஓகே. 2 பேர் தான் இருக்கும், ஓகே. 10 பேர் இருக்கும், ஓகே. உங்களால் முடிந்தது, இது எதுவும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும்னா நம்ம சொல்லலை. குருராஜரை அன்று வரவழைத்து வீட்டில் வர வைத்து விசேஷ வைபவமாக அவருக்கு இந்த சிறப்புகளை நாம் குருராஜருக்கு உண்டான அன்றைய மத்திய ஆராதனை சீரும் சிறப்புமாக முடிந்தது. நிச்சயம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராகவேந்திர